பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் நடக்கிற மாநாடு ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தமிழ் பேரினத்தின் லட்சிய மாநாடு. முதல்வர் ஸ்டாலின் உங்களுக்கு ஒரு பெட்டியை தூக்கி கொடுக்கிற மாதிரி காணொலி சமூக வலைதளங்கள பரவிது. உண்மையில அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? இல்ல பெட்டியை வாங்கி உங்ககிட்ட தான் கொடுத்தேன். எப்படி லட்சியம்? சூப்பர். இதய சுவற்றில் எழுது, மதில் சுவற்றில் எழுது, எல்லாருக்கும் எழுது. பேக்ல புஷ், ரைட்ல புஷ். நம்ம அக்காவுக்கு கல்யாணம், மகளுக்கு சடங்கு, பெயர் வைக்கிறதுக்கு பத்திரிக்கை எப்படி அடிச்சு கொண்டு போவியோ, என் பொண்ணுக்கு கல்யாணம். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும். எடுத்து வச்சு வெத்தலை வாக்கு வச்சு 1 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ. இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. இந்த 100 ரூபீஸ்க்காக எல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப, அந்த வரப்பட்டி கார்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? சொந்தக்காரனை புறம் கூப்பிடு, எந்த கட்சியில இருக்கு, ஒரு தடவை இந்த கூட்டத்துக்கு வா. நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசாப்ல. வா. ஏன் கத்துற? சரி சரி வாடா. நடிகனுக்கு தான் கூட்டம் கூடுமா, தற்கொலை பை தான் கூடும். இங்க பேசிக்கிட்டு இருக்கா. வேணா தத்துவ காரணம் கூட முடியும். பல லட்சக்கணக்கில் கூடுவோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? குடும்பம் குடும்பமாக கூடும். யார் பாது கிரவுடு? கொடிய அரசியலை மூடும். எனக்கு ஓ மேலதான் ஒரு சந்தேகம். நீ வராத, உன் பரம்பரையே வரணும். இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு. பாட்டி ரொம்ப உடம்பு, ஆம்புலன்ஸ்ல அது ஏத்திட்டு வந்து அங்க படுக்க வை. அம்மா அப்பா பொண்ணு கொடுத்தேன் தெருவுக்கு மாமன் மச்சன் பரம்பரையே வரணும். தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், பேரன், பேத்தி, இவர்களுக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர். சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம்.